ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா அக்ரலிக் பேனலில் எல்இடி ஸ்ட்ரிப் எப்படி ஓட்டுறது, விஎம்இன்ட் எப்படி ஓட்டுறது, யூஎஸ்பி போர்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் செலக்டர் சுவிட்ச் இது எப்படி மாட்டுறது, இதை பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினல், ஆசியர் டெர்மினல், அப்புறம் கூலிங் ஃபேன் எப்படி மாட்டுறதுங்கிறத பற்றி பார்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட தொடர்ச்சியான வீடியோவை இது பார்ட் 3 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபிட்டிங்கு, அப்புறம் 5 சேனல் போர்டு, சப்பு போர்டு, எஸ்டிகே போர்டு, அப்புறம் பக் கன்வெர்ட்டர், ப்ரோலாஜிக் போர்டு, இது ஃபிட்டிங் பார்க்கலாம். இதோட கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 சேனல் போர்டு ஃபிட் பண்ணுறதும் எஸ்டிகே மோனோ சேனல் ஃபிட் பண்ணுறதுக்கு பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஃபிட் பண்ணிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 5 சேனல் போர்டு 2 போர்ட் நட்டு போட்டு டைட் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஐசி தனியாக, போர்டு தனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா ஒன்றா சால்டர் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் சிங்க் பேஸ்ட்டு போட்டு ஃபிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன ஒரு இது சொல்லணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டிகே 4231 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 4231, 4N41, 4N9 இதுக்கு மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே சர்க்கியூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணோம்னா இது 4 பின்னு எக்ஸ்ட்ரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடைசி 4 பின்னு, கடைசி 2 பின்னு, ஃபஸ்ட்டு 2 பின்னு, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, இது 4மே பார்த்தீங்கன்னா டம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே போர்டில் வச்சு சால்ட்ரிங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சால்ட்ரிங் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஐசியை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு 2 பின்னும் கடைசி 2 பின்னும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பேன். இதை அப்படியே அந்த பிசிபியில் வச்சு மோனோ போர்டு பிசிபியில் வச்சுட்டு சால்ட்ரிங் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஐசியை பிசிபியில் மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இது கரெக்டாக எங்கேயும் ஷார்ட் எது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஷார்ட் இருக்கான்னு பார்த்துட்டு, ஷார்ட் இருந்துச்சுன்னா ஷார்ட்டை க்ளியர் பண்ணிவிட்டு டின்னர் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணிட்டு ஹீட் சிங்க் பேஸ்ட்டு போட்டு இந்த அலுமினியம் ஹீட் சிங்கில் மாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் பேஸ்ட்டு போட்டு மாட்டிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 5 சேனல் போர்டும் மோனோ போர்டும் ஃபிட் பண்ணி வச்சு. எப்போயுமே மோனோ போர்டு ஃபிட் பண்ணுறப்ப முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபிட் பண்ணுங்கள், வெர்டிகலாக வச்சு. அப்போ தான் ஹீட் வந்து கரெக்டாக ரெடியூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா செல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூ வச்சு ஒரு சைடு செல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூ வச்சு ஏற்றிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஷேக் பண்ணாலும் ஆடாது. பார்த்திங்கன்னா ஆட்டி வாங்கிக்கிற பாருங்க, ஆடாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் சொல்லாத விஷயம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்பீக்கர் டெர்மினலில் பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் வச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இது கனெக்ஷன் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே கிரவுண்டு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் உட்காருது பார்த்தீங்களா, இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு நட்டு போடுற இடம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் கோட்டிங் பார்த்தீங்கன்னா உரிச்சு விட்ருக்கேன். இதனால் ப்ராப்பர் கிரவுண்டிங் நடக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த மோனோ போர்டு அடியிலையும் பண்ணியிருக்கேன், அது வந்து உங்கள்கிட்ட சொல்லலை. மோனோ போர்டுக்கும் பண்ணியிருக்கேன், டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பண்ணியிருக்கேன், பவர் சப்ளை யூனிட் அடியில் வர இடத்துக்கு பார்த்தா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இன்னும் லெட்டு மட்டும் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லெட்டு வச்சே ஒட்டலை, லெட்டு இந்த இடத்துல வைக்கணும். அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபிட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபிட்டிங் பண்ணிட்டு அடுத்து பவர் சப்ளை ரெடி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் மாட்டியிருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை எப்படி மேக் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிஎஸ் சாக்கெட் டு 18 பின் சுவிட்சு அதுக்கான கனெக்ஷனு, ஆக்ஸ் கனெக்ஷனு, அப்புறம் ப்ரோலாஜிக் போர்டு ஃபிட்டிங்ஸ், இது ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.